வணக்கம். வெல்கம் டு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அண்ட் 2A இந்த எக்ஸாம் 2026 ஆனுவல் பிளானர் எழுதிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் சொன்ன தேதியில கண்டிப்பா நடத்தி தீருவாங்க. இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதால எல்லா எக்ஸாமும் தள்ளி போகுது. அதனால நம்மளுடைய குரூப் 2 அக்டோபர்ல நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான போதிய காலகட்டம் அப்படின்றது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த குரூப் 2 எக்ஸாம் நம்ம எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், நம்ம லாங்குவேஜ் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடைல்டு வியூ நாம இதுல பார்க்கலாம். ஸோ குரூப் 2 நல்லாவே தெரியும். ஆனுவல் பிளான் 2026 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. எல்லா நோட்டிஃபிகேஷனும் டியூஸ்டேல தான் வந்துட்டு இருக்கு. 11/8/2026 வரும். எக்ஸாம் 25/10/2026 அக்டோபர் 25 நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சிஸ் கண்டிப்பா ஏன்னா 1.5 இயர்ஸ் வேக்கன்சி. இன்னும் குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் லாஸ்ட் இயர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கு. நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும், நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. மினிமம் 3000 மேக்ஸிமம் 5000 வந்தாலும் வாய்ப்பு இருக்கு இந்த டைம், ரைட்? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 3000 ப்ளஸ் வரும் அப்படின்னு. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எனி ஒன் டிகிரி முடிச்சிடணும். யூஜி கண்டிப்பாக 10th 12th இல்லை 10th டிப்ளமோ யூஜி இல்லை 10th 12th யூஜி, எனி ஒன் யூஜி முடிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியாது. கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜை பொறுத்தளவுக்கு 21லேருந்து 59 வரைக்கும். ஒரு சில வேக்கன்சிஸ்க்கு மட்டும் ஏஜ் லிமிட்டேஷன் இருக்கும். மினிமம் 21 மேக்ஸிமம் 59 வரைக்குமே குரூப் 2 எழுதலாம். சேலரி குரூப் 2 2A ரெண்டையும் தனித்தனியாக பிரிப்பாங்க. குரூப் 2க்கு இப்போ 55,000 ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. குரூப் 2Aக்கு மினிமம் 35லேருந்து 38,000 வரும். ஸோ குட் சேலரி ஃபார் இந்த எக்ஸாமுக்கு. இதுக்கான என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட்ல குரூப் 2 குரூப்ல சப் ரெஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர், லேபர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர். இது இல்லாமல் குரூப் 2Aல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட், வேரியஸ் போஸ்ட் இன் அசிஸ்டன்ஸ், அது இல்லாமல் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டு, இது எல்லாமே குரூப் 2Aல வரும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சிலர் மட்டும் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குரூப் 4 அப்படின்றது பயங்கர காம்படிஷன் இருக்கும். ஒரு மாதத்தில் நம் நூலில் வெற்றி தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 அப்படின்றது மெயின்ஸ் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. ஒரு நல்ல போஸ்ட்ல போகணும் அப்படின்னா தாராளமா குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இந்த டிஎன்பிஎஸ்சியில், ரைட்? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரிலிமினரி, அதுக்கடுத்து மெயின்ஸு, அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூ அப்படின்றதே கிடையாது. இன்டர்வியூவில் கிடையாது. ப்ரிலிமினரி மெயின்ஸ் 2 ஸ்டெப் தான். ஒன்லி 2 ஸ்டெப். ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ளை பண்ணுற அனைவருக்குமே அலோவ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் குவாலிஃபைடு அவங்க எல்லாமே ப்ரிலிமினரி எழுதுவாங்க. ப்ரிலிம்லேருந்து மெயின்ஸுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 1:10 ரேஷியோவில் குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் இவங்க கூப்பிடுவாங்க. 1:10 அப்படின்னா 3000 வேக்கன்சி இருக்குன்னா 30,000 பேர்த்த மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமில் 30,000 பேர்த்துல ஒரு ஆளோ உங்களால் வர முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அக்டோபர் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண யாராக இருந்தாலும் வர முடியும், ரைட்? 30,000 பேர்த்துக்குள்ள வந்தால் போதும், நீங்கள் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. மெயின்ஸ் 2ஆக பிரிப்பாங்க. குரூப் 2 300 மார்க்கு டெஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ கரெக்டாக நம்ம 10th 12th எழுதியிருப்போம். 5 மார்க் 15 மார்க் 10 மார்க் அது மாதிரி எழுதணும். குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப். சேம் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மெயின்ஸுக்கும் அப்ஜெக்டிவ் டைப். இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அப்ஜெக்டிவ் டைப் இது ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம் காமனாக இருக்கும். என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இவ்வளோதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ப்ரிலிம்ஸு மெயின்ஸில் 2க்கு தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ்
டிஸ்கிரிப்டிவ் டைப் 300 மார்க்குக்கு, குரூப் 2A சேம் தமிழ் தேர்வு பிளஸ் அப்ஜெக்டிவ் டைப். இவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A நான் ப்ரிலிமினரி அந்த 30,000 பேத்துக்குள்ள ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா ப்ரிலிமினரி எல்லாமே ஓஎம்ஆர் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 200 வினாக்கள் கேட்பாங்க. நாம குரூப் 2 செலக்ஷன் ஆனால் 155 ப்ளஸ் போடணும். குரூப் 2A அப்படின்னா 150 ப்ளஸ். ஸோ 155 ஒரு ப்ளஸ்ஸாக +3 கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. 158 குரூப் 2, 153 குரூப் 2A. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா மொதல் விஷயம் சிலபஸ். டிஎன்பிசி வெப்சைட்டில் சிலபஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. குரூப் 2, 2A ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் 2 சிலபஸையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட். சிலபஸ் tnbc.gov.in. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நாம் பார்த்துட்டு ஆரம்பித்தோன்னா நம்ம இந்த ஜேர்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த கொஸ்டின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பொது தமிழ் ப்ளஸ் பொது அறிவு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொது தமிழ் மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியம். 2025 நடந்த குரூப் 4, குரூப் 2 அந்த ப்ரிலிம்ஸோட பொது தமிழாக இருக்கட்டும், பொது அறிவு ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், அது ரெண்டுமே 100+100 இல்லையா, மொத்தம் 200 கொஸ்டின். அதை அப்படியே மெமரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஜிஎஸ் பொறுத்தவரை டெய்லி 100 கேள்வியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஸ்கூல் புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை பொறுத்தளவு தமிழ்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இருந்தாலும் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணிடணும். லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸு நாம் இந்த செஷனில் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம காலேஜ் படிக்கும்போது பார்த்துருப்போம். நிறைய என்ன பண்ணுவோம், சீனியர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வாங்குவோம். அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு போவோம். இதை தான் எக்ஸாம் முதல் நாள் பண்ணுவோம். அதே தான் டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி 100 கொஸ்டின் படிச்சிடணும். இன்னையிலேருந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் 24th நைட் வரைக்குமே, அக்டோபர் 24th நைட் வரைக்குமே நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா 100 கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இது எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வரத்துக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரைட். தினமும் 100 வினாக்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். என்ன கொஸ்டின் இருக்கோ கொஸ்டின் ஆன்சர் அப்படியே மெமரி பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 200 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்க்கு டார்கெட் 155 செட் பண்ணிக்கோங்க. இந்த 200 கொஸ்டினை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு குரூப் 2ல நீங்கள் எனி ஒன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்க்கு ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ். அதுவே நீங்கள் குரூப் 4 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழா இங்கிலீஷான்னு சூஸ் பண்ணவே முடியாது. லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு இந்த 100 தமிழ் தான் எழுதியாகணும் குரூப் 4ல். குரூப் 2ல மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது, ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் நான் குரூப் 4ம் ப்ரிப்பேர் பண்ணல சார், குரூப் 2ம் ப்ரிப்பேர் பண்ணல சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து தமிழ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பொது தமிழ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா குரூப் 2க்கு அப்புறம் தான் குரூப் 4 வர வேண்டியிருக்கு. அந்த டைமில் ரிவிஷன் பண்ணவும் நம்ம அந்த 2 மந்த்ஸை பயன்படுத்திக்கலாம். ரைட். ஸோ இல்லை நான் குரூப் 2 மட்டும்தான் பண்ணல சார், குரூப் 4 நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம், நான் சிபிஎஸ்சி படித்தேன் இல்லை மெட்ரிக் படித்தேன், எனக்கு தமிழ் சரியாக வராது அப்படின்றவங்க மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். நீங்கள் குரூப் 2ம் பண்ணுறீங்க, குரூப் 4ம் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழை மட்டும் சூஸ் பண்ணீங்க. இல்லை நான் குரூப் 2 மட்டும்தான் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ் மீடியம், நான் சிபிஎஸ்சி, எனக்கு தமிழ் சரியாக வராது அப்படின்றவங்க மட்டும் இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்க. வெரி கிளியர். நெக்ஸ்ட் மேக்ஸை பொறுத்தளவுக்கு 2 பார்ட், ஆப்டிடியூட் ரீசனிங். ஆப்டிடியூடுக்கு 15, ரீசனிங் 10, மொத்தம் 25 கொஸ்டின். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவு, ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவில் 75 கொஸ்டின். நாம் 155 அடிக்கணும்னு நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா லாங்குவேஜில் 85. இப்போ கொஞ்சம் கரெக்டாக அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்குவேஜில் 85, மேக்ஸில் 20+ டார்கெட் பண்ணுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் 75க்கு 50 போட்டால் போதும். ஆனால் இப்போ எனக்கு லாங்குவேஜ் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பொது அறிவில் 60+ டார்கெட் பண்ணிடுங்க. லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, நான் ரெஃபரன்ஸ் புக் படிக்கல அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 60 டார்கெட். ரைட். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டுக்கான பிரேக்கப். எனக்கு லாங்குவேஜ் வராது அப்படின்னா ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிஎஸ் வராது அப்படின்றவங்க லாங்குவேஜில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். மேக்ஸ் கம்பல்சரி 20+ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம் என்ன பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு.
டெய்லி கமிட்மெண்ட். நீங்கள் லாங்குவேஜ் 85+ வாங்கணும். ஒஸ்ட் கேஸ் 80+ அடிக்கணும். ஸோ அதனால் டெய்லி மினிமம் 3 hours நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜுக்கு கமிட்மெண்ட் கொடுங்க. தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணினா நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ரைட், இது உங்களுடைய லாங்குவேஜுக்கான கமிட்மெண்ட். லாங்குவேஜ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு தமிழை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். தமிழ் 100 கொஸ்டின், அதில் மொத்தம் 7 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. 1 இலக்கணம், இலக்கணத்தை 2ஆக பிரிப்பாங்க. எழுத்து சொல் ரெண்டும் சேர்த்து 25 கொஸ்டின். 2வது சொல்லகராதி, சொல்லகராதி 15 கொஸ்டின். 3வது எழுதும் திறன் 15 கேள்விகள். கலை சொற்கள் 10. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின். எளிய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின். இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்னும் இதுல 15. ஆக மொத்தம் இதுதான் இந்த 100 கொஸ்டின்கான பிரேக்கப். 7 டைட்டில். ஸோ இதில் நல்லா பாருங்க, 6 டைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் சார்ந்த இருக்கும். கடைசி ஒரே ஒரு டைட்டில் தான் நம்ம முன்னாடி இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொன்னும் அப்படி 2 பார்ட்டாக இருந்துச்சு பழைய சிலபஸ்ல. அதை ஒரே டைட்டிலில் மாற்றி 15 கேள்வியாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால நீங்கள் தமிழுக்கு மெமரி பண்ணி படிக்க வேண்டிய பார்ட் இது ஒரே ஒரு பார்ட் தான். அதில் 15 கேள்வி தான். மீதி இருக்க 85 கேள்வியும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மெமரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இந்த என்டையர் சிலபஸே உங்களால் வித்தின் 3 monthsல கண்டிப்பாக 85+ உங்களால் அடிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி முடியும். ஸோ தமிழ் இப்போ புது சிலபஸ் படிக்கிறதுக்கான கால அளவு ரொம்ப கம்மியாக போதும். புரிதல் இருந்தால் போதும், நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஒவ்வொரு டைட்டில் வைஸு. இலக்கணம் எழுத்து இலக்கணத்தில் மொத்தம் 9 தலைப்புகள். இந்த 9 தலைப்புகள்னு 12லேருந்து 13 கேள்விகள் கேட்பாங்க. இதுதான் அது புதிய தலைப்புகள். நெக்ஸ்ட் இலக்கணம் சொல், எழுத்து இலக்கணம் முடிஞ்சு சொல் இலக்கணம் மொத்தம் 7 தலைப்புகள். அந்த 7 தலைப்புகள்லேருந்து 12 to 13 கேள்வி கேட்பாங்க. சொல் அகராதி, நெக்ஸ்ட் சொல் அகராதி, அது 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மொதல் பார்ட்டில் 12 தலைப்புகள். ஒரு சில பார்ட் ரிப்பீட் ஆகும் தமிழில் பொறுத்தளவுக்கு. அதுலேருந்து 10 கேள்வி. இந்த டைட்டில் சொல்லகராதிலேருந்து 10 கேள்வி. அது செகண்ட் பார்ட்டு 4 தலைப்புகள். அதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சொல்லகராதியில் 3வது தலைப்பு 5 டைட்டில். இந்த 5 டைட்டில் நிறைய டைட்டில் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 கேள்வி கேட்பாங்க 3வது பார்ட்லேருந்து. நெக்ஸ்ட் எழுதும் திறன். எழுதும் திறன்லேருந்து 5 தலைப்புகள். மொதல் பார்ட்டில் 5 தலைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேள்வி கேட்பாங்க. எழுதும் திறன் டோட்டலாக கேட்கக்கூடியது மொதல் பார்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ். இதில் ஒரு சில டைட்டில் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் எழுதும் திறனில் செகண்ட் பார்ட்டு 2 தலைப்புகள். அதுலேருந்து 7 கொஸ்டின். ஸோ எழுதும் திறன் 2 சேர்த்து 15 கொஸ்டின். அடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் ஒரே டைட்டில் தான், 10 கேள்விகள் கேட்பாங்க கலைச்சொற்கள்லேருந்து. கலைச்சொற்களுக்கு நாம் ஸ்கூல் புக்ஸ் ஃபாலோ பண்ணும். நிறைய அகராதி இருக்குது. ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கலைச்சொல் அகராதின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அது கீழே 5 கேள்வி கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் மேலே இருக்கும். அதுதான் வாசிக்கிறீங்களா புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைட்டில் மட்டும் தான் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம படிக்காமலே கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழி. மரபு தொடருக்கு நமக்கு ஒரு தனி புக் ரெஃபரன்ஸ் புக்கே இருக்குது. அதில் இருக்க மரபு தொடர் படிச்சுக்கலாம். பழமொழி நானும் ஒரு புக்கை பார்த்துக்கிறோம். ஊமை தொடர்ந்து ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. இதுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும். இதுலேருந்து மட்டுமே 10 வினாக்கள் வரும். ஸோ மற்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுலேருந்து 5 கேள்வி கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையான தலைப்பு. நெக்ஸ்ட் மொழிபெயர் டிரான்ஸ்லேஷன் பொறுத்தளவுக்கு ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பிற மொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நாம் டிக்ஷனரி ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தமிழ்நாடு அரசு டிக்ஷனரி ஒன்று போடலாங்க, 3 பார்ட் இருக்கும். அதில் முக்கியமான தலைப்புகள் பார்த்தா போதும். இந்த மொழிபெயர்ப்பு நாம் ஈஸியாக அடிச்சிடலாம். சேம் நீங்கள் கலை சொற்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் மொழிபெயர்ப்புக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கியம் தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொன்னும். இதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக ஃபாலோ பண்ண வேண்டாம். 6வது புக்லேருந்து 10வது புக் வரை, ஒஸ்ட் கேஸ் 12வது புக். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டைட்டில் வைஸ் நம்ம பிரித்து நோட்ஸாக கொடுப்போம். அதை மட்டும் படிச்சுக்கோங்க, சிம்பிள். இதுக்கான ஒரிஜினல் சோர்ஸ் ஸ்கூல் புக் மட்டும்தான். ஸ்கூல் புக் தாண்டி வெளியில் போகவே மாட்டாங்க. ரைட். ஸோ இதுதான் இந்த 15 தலைப்புகள்.
ஸோ 15 தலைப்பில் இது மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்கேன். பொது தமிழ் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்கூல் புக் தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ்லையும் வினாக்கள் வரும். பேஸ் வந்து ஸ்கூல் புக் தான். 6 to 10 பொது தமிழ், நியூ சிலபஸ் நியூ புக் முடிச்சுட்டு அப்புறம் ஓல்டு புக். நம்ம சிலபஸ் டைட்டிலில் என்ன இருக்கோ அது சார்ந்த தகவல்களை மட்டும் ஸ்கூல் புக்கில் படித்தா போதும். அட்டை டு அட்டை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு +1 +2 சிறப்பு தமிழ். இதுவும் நம்மளுடைய சிலபஸ் பேஸ்டு டைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் போதுமானது. இது ஸ்கூல் புக்ஸ். இது இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக்ஸ், கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நன்னூல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் சோம இளவரசன் எழுதியிருப்பாரு. அடுத்து தொல்காப்பியம், மரபு தமிழ்னு ஒன்று இருக்கும். ஆட்சி சொல் அகராதி, அதுதான் வந்து கலைச்சொற்கள் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். 3 வால்யூம் இருக்கும், அதை பார்த்துக்கணும். அதில் மருத்துவம், சட்டம் இது மாதிரி சார்ந்த தகவல் மட்டும் படித்தா போதும். எல்லாம் அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து பழமொழி 400, மரபு தொடர், பழமொழி, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மரபு தொடர் வரிசை இலங்கையிலேருந்து போட்டிருப்பாங்க. தமிழ் பாதுகாப்பு கழகம் சிலோன்லேருந்து போட்ட ஒரு புக்கு. அடுத்து மயங்கொலி அதிகாரி அகராதி, லகர நகர அந்த ரகர லகர இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த மயங்கொலி அதிகாரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கைடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புத்தா கையேடு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். SM அகாடமி, அப்படி இல்லைன்னா ஆசான் அகாடமி, இல்லை சுரேஷ் அகாடமி. தேவை அப்படின்னா எனி1 கைடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ரைட். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் குரூப் 2வும் படிக்கிறேன், குரூப் 4ம் படிக்கிறேன் அப்படின்னா லாங்குவேஜ் நீங்கள் கம்பல்சரி தமிழ் சூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்கள் நான் CBSE படிச்சிருக்கேன், நான் குரூப் 4 படிக்க போகிறது கிடையாது, நான் குரூப் 1ம் குரூப் 2வும் மட்டும்தான் படிக்கிறேன், இல்லை நான் மெட்ரிக் படிச்சிருக்கேன், நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றவங்க மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேம் வெயிட்டேஜ் தான் கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் மொத்தம் 7 டைட்டில். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமர், அடுத்து வெக்காபுலரி, அடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதான் வந்து கலைச்சொற்கள். நம்மளோட டார்கெட் 85+ ஜென்ரல் இங்கிலீஷ். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, டெய்லி நீங்கள் 3 hours கமிட்மெண்ட் கொடுத்தே தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின், லிட்டரரி ரோல், போயம் அண்டு ப்ரோஸ். முன்னாடி வந்து இதில் 2லையும் 30 60 கேள்வி கேட்டிருந்தாங்க, கம்மி பண்ணிட்டு 15 கேள்வி தான். ஸோ இந்த 7வது டைட்டில் தான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதில் வந்து நிறைய போயம்ஸ் எடுத்துகிட்டு 25 போயம் 30 ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. இதை டெய்லி ஒரு போயம் அல்லது ஒரு ப்ரோஸ் டெய்லி ரொட்டீனாக கொண்டு வாங்க. அப்போ தான் ஒரு 2 months இந்த டைட்டில் முடிச்சிடலாம். 15 மார்க் ரெடி ஆகிடலாம். டோட்டல் 100. ஸோ நான் வந்து ப்ரோஸ் போயம் நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 ஜென்ரல் இங்கிலீஷில் யூனிட் 7ல் ப்ரோஸ் அண்ட் போயம் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்கூல் புக்கே எனஃப், ரொம்ப எனஃப். ஃபஸ்ட்டு போயம் படிங்க, அப்புறம் ப்ரோஸ் போங்க. ஏன்னா போயமில் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூனிட் 7ல் அதிகம் படிக்கிறது கண்டென்ட் இருக்கும். அதனால் டெய்லி ஒரு போயம் அல்லது ப்ரோஸ் டெய்லி டாஸ்க்காக வச்சுக்கோங்க. அதிக நேரம் எடுக்கும். நீங்கள் இதை டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு போயிட்டீங்கன்னா கிராமருக்கு டெய்லி கமிட்மெண்ட் கொடுத்து நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரே டைமில் உட்காந்து புஷ் பண்ணி உங்களால் படிக்க முடியாது, கடைசி நேரத்துலையும் படிக்க முடியாது. அதனால் டெய்லி ஒரு போயம் அல்லது ஒரு ப்ரோஸ் ரொட்டீனாக உங்களுடைய ஒர்க்கில் கொண்டு வாங்க. நான் தமிழ் சூஸ் பண்ணணும் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும், இதனால எனக்கு என்ன பெட்டர், தமிழ் சூஸ் பண்ணலாமா இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா குரூப் 4க்கும் படிச்சுக்கலாம், குரூப் 2 2Aக்கும் படிச்சுக்கலாம். அடுத்து வேறு எதுவும் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்தாலும் கட்டாய தமிழ் தேர்வுக்கு பயன்படும். அதுவே நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 2Aவோட ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எந்த எக்ஸாமுக்கும் பயன்படாது. இல்லை வந்து நான் தமிழ் சூஸ் பண்ண எனக்கு என்ன லாபம் அப்படின்னா யூனிட் 6ல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதில் நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் ரிப்பீட் ஆகும். இது படிக்கும்போது உங்களுக்கு யூனிட் 6ல் பயன்படும். அதுவே இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா யூனிட் 6க்கோ ஜெனரல் ஸ்டடீஸ்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட் நான் தமிழ் படித்தேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், சேம் வெயிட்டேஜ் தான். தமிழும் நீங்கள் அதே டெய்லி 3 hours கமிட்மெண்ட் கொடுத்தாலும், இங்கிலீஷும் டெய்லி 3 hours கமிட்மெண்ட் கொடுத்தாலும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 புக்கு படித்தோம்னா போதும், இங்கிலீஷில் 95 எடுத்துடலாம். இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் CBSE ஸ்டூடெண்ட் அல்லது மெட்ரிகுலேஷனில் பியூர் இங்கிலீஷ் எனக்கு தமிழ் நல்லா வராது அப்படின்றவங்க மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்கள் எல்லாரும் தமிழே சூஸ் பண்ணுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்
யூனிட் 1 கிராமர் 25 கொஸ்டின். அதுல எத்தனை டைட்டில் இருக்குன்னா 16 டைட்டில்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்காபுலரியில் 15 கொஸ்டின். நம்பர் ஆஃப் டைட்டில் 16 டைட்டில், 16 டைட்டில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ல 10 கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். அதில் 5 டைட்டில் பார்க்க வேண்டியிருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதான் கலைச்சொல் தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் 10 கொஸ்டின். இதில் 2 டைட்டில்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2 or 3 மினிட்ஸில் மிகப்பெரிய பேசேஜ் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணல மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். எக்ஸாமில் உங்களால் 3 ஹவர்ஸில் எக்ஸாம் முடிக்காமல் போயிட முடியும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ரொம்ப குயிக்காக நீங்கள் படித்து எந்தளவு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு எக்ஸாமில் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. 20 கேள்விகள் வரும். 5 டைட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின் 4 டைட்டில்னு பார்க்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் யூனிட் 6 வரைக்கும். அடுத்து யூனிட் 7 லிட்டரரி ஒர்க்ஸு 15 கொஸ்டின். போயமில் 30 போயம்ஸ் இருக்கும். ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ராஜ ஆறுமுகம். ஸோ இது 6வது புக்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு புத்தகம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க எத்தனை கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த புக்கில் இருக்குது அதை வந்து தெளிவாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் 6th டேர்ம் 1 இருக்கும். ஸோ ஒவ்வொரு போயமும் எந்த புக்கில் எந்த டேர்மில் இருக்குது, மொத்தமாக எத்தனை மார்க் ஒவ்வொரு வகுப்புலையும் கேட்கலாங்க அப்படிங்கிற ஸ்பிரிட்டை போட கொடுத்துருப்பேன். அடுத்து போயமை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, போயம் வந்து 6th டென்த்து வரைக்கும் போங்க. 6th 10th போகும்போது ஈஸிலிருந்து கஷ்டம் போங்க. அடுத்து போயம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு போயட், அவரோட நேம் என்ன, அது போயட் பேஸ் பண்ணி நிறைய போயம்ஸ் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வரும். ஸோ இமீடியட்டாக எந்த போயம் படித்தாலும் அவர் யார் போயட் அப்படின்றத அப்படியே மெமரி பண்ணிடுங்க. அடுத்து அந்த அபவுட் த போயட், ஒவ்வொரு பாடத்து பின்னாடியும் அந்த நூல் ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் குறிப்பு அபவுட் த போயட் கண்டிப்பாக படிச்சிருங்க. பாக்ஸ் கண்டரில் கொடுத்துருப்பாங்க. அவரோட நிக் நேம் என்ன, அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க, அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், இது மாதிரியான தகவல்கள்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளோசரியிலேருந்து அதிகமான மேக்ஸிமம் கொஸ்டின் க்ளோசரியில் தான் கேட்பாங்க. அதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு பாடத்துலையும் புக் பேக்கில் இருக்கும் க்ளோசரி, அதை அப்படியே மெமரி பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இதை யார் சொன்னது, ஹீங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ஷீங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, இந்த சென்டென்ஸ் யார் சொன்னது, இது மாதிரியான கேள்விகள். ஹூ ரெப்ரசன்ட் தட், அந்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் போயம் படிக்கும்போது படிச்சுக்கணும். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேள்வி அதிகமாக வருது. 60% கொஸ்டின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் தான் வரும். ஒவ்வொரு போயம் படிக்கும்போது அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை அப்படியே மெமரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரோஸை பொறுத்தளவு 25 to 29 டைட்டில்ஸ் எந்தெந்த பாடம் எந்த புக்கிலேருந்து இருக்குது. மொத்தம் 8 கொஸ்டின் அப்படின்னா 10th புக்கில், அடுத்து 8 கொஸ்டின் 9th புக்கில், அடுத்து 5 கொஸ்டின் 8th புக்கு, 4 கொஸ்டின் 7th புக்கு, 6th புக்கில் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு இயல் வைஸு எத்தனை பாடங்கள் வைஸ் நான் என்னென்ன படிக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் வேர் டு ஸ்டடி இங்கிலீஷை பொறுத்தவரை நான் எங்கே படிக்கணும் அப்படின்னா முழுக்க நான் ஸ்கூல் புக்கில் தான் எல்லாமே இருக்குது. கிராமருக்கு மட்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ் போக வேண்டியிருக்கும். ப்ரோஸ் அண்ட் பொயட்ரிக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. சிலபஸ் வைஸ் படிங்க, ஃபுல் புத்தகத்தையும் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிங்க. 2025 குரூப் 4 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அடுத்து குரூப் 2 2A நடந்திருக்கும். இதில் கேட்ட இந்த 200 கொஸ்டின் அப்படியே முழுக்க மெமரி பண்ணிடுங்க. அடுத்து 2025 குரூப் 2 2024 குரூப் A மெயின்ஸ் நடந்துச்சு. அந்த மெயின்ஸ் கொஸ்டின் அதையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்கள். எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க ஒரு முழு ஐடியா கிடைச்சிடும். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 இன்ஸ்டியூட்ஸோட டெஸ்ட் பேட்ச் 3 இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி ஒன் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஒரு புக் அப்படின்னா இல்லை 2 கைடு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ஆக்கம் IAS அகாடமியில் ஜென்ரல் இங்கிலீஷ் 100/100 100க்கு 100 அப்படின்னு ஒரு கைடு போட்டிருக்கோம். அந்த கைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா. ரைட், 3 இன்ஸ்டியூட்டை டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் செட்டர்ஸ் கரண்ட் ட்ரெண்டில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கிராமர் பொறுத்தளவுக்கு நல்ல மேலோட்டமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஆழமான புரிதல் இருக்கா அப்படின்னு கம்பல்சரி செக் பண்ணுறாங்க. கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க.
வெக்காபுலரிக்கு டெப்த் நாலேஜ், வெக்காபுலரி பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு, வேற மீனிங் என்ன அப்படின்ற ஒரு டெப்த் நாலேஜ் தேவைப்படும். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்து இவன் அப்சர்வ் பண்ணிக்கலானா, சீக்கிரமாக ஆன்சர் பண்ணலானா. ஸோ இது மாதிரியான ஒர்க் அவுட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு 75 கொஸ்டின். அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ். ரைட், 8 சப்ஜெக்ட், மொத்தம் 6 யூனிட்ஸ், 8 சப்ஜெக்ட். அதில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4ல் 55 கொஸ்டின் 4 டைட்டில் வரும். அடுத்த 4 டைட்டிலிருந்து மொத்தமாகவே 20 கேள்வி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 4க்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க. டோட்டலாக 75. நம்ம டார்கெட்டு 50 to 60 எடுத்தால் போதும், நல்ல ஸ்கோர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 4 டைட்டில்ஸ் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதில் 20 கேள்வி. தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 20, தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம். அடுத்து அரசியல் அறிவியல், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின். அடுத்து இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தில் 10 கொஸ்டின். தமிழ்நாடுடைய அரசின் நிர்வாகம், இது 10 கொஸ்டின். டோட்டலாக 55 கொஸ்டின். பொது அறிவு மொத்தம் 75. அதில் இந்த 4 டைட்டிலில் மட்டுமே 55 வினாக்கள் வரும். நம்ம டார்கெட் இதில் 55க்கு ஒரு 40+ அடிச்சிடணும். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த நெக்ஸ்ட் 4 சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் 4 சப்ஜெக்ட்ஸு 4 சப்ஜெக்ட் சேர்ந்தே 20 கேள்வி தான் வரும். அது 4 சப்ஜெக்ட் சேர்ந்து 55 வரும் ஃபர்ஸ்ட் 4ல். நெக்ஸ்ட் 4ல் 4 சப்ஜெக்ட் 20 தான் வரும். இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட வரலாறு, அதுலேருந்து ஒரு 5 கேள்வி. இந்திய விடுதலை இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுலேருந்து ஒரு 5, 2 சேர்த்து ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் வரும். இந்தியன் ஜாகிரபி, இந்திய புவியியல் 5 கேள்வி. சயின்ஸ் அறிவியல் 5 கேள்வி. டோட்டலாக இந்த நெக்ஸ்ட் 4லேருந்து 20க்கு ஒரு 10 to 15 அடிச்சா போதும், ஈஸியாக நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். ஜிஎஸ் டார்கெட் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 4 45, இதில் ஒரு 15, 60 எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஒர்த்து. அது இல்லாமல் மேக்ஸ், ஜிஎஸ் இன்னொரு பார்ட்டு மேக்ஸு. மேக்ஸை பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளுடைய டார்கெட் 20+ எடுத்தால் போதும். 22 அப்படின்றது குரூப் 4, 22, 23 அடிங்க. இங்கே குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு 20+ அடித்தா போதும். ரைட், ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு 25 கேள்வி. அதை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆப்டிடியூட், இன்னொன்று வந்து மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டியில் 10 கொஸ்டின். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரை 7 சாப்டர் இருக்கும், மென்டல் எபிலிட்டியில் 6 சாப்டர் இருக்கும். ஸோ ஆப்டிடியூடில் மொத்தம் அந்த 7 சாப்டர் இதுதான். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10 டேஸ்க்கு ஒரு டைட்டில் அப்படின்னு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. 10 டேஸ் 7 டைட்டில், 7 × 10 70 நாள். ஒரு டைட்டிலை ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறாங்க, ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கள். அதை ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம், கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 6 to 10 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சார்ந்து 6 to 10 என்னெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு வினாக்கள், எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பயிற்சி வினாக்கள், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனி ஒன் கைடு ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய ஆக்கம் அகாடமியோட மேக்ஸ் கைடு ஃபாலோ பண்ணாலும் நம்ம டாபிக் வைஸ் ஒரு 20 to 30 மாடல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம். தேவை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைட்டில் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க, அதை ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம், கேள்வி எப்படி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 10 மேக்ஸ் பில்ட் இருக்கக்கூடிய டைட்டில் சார்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனி ஒன் கைடு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் டைட்டில் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 10 டேஸ்க்கு ஒரு டைட்டில், 70 நாள் 70 டைட்டில் சூப்பராக முடிச்சிடலாம். 15 கேள்வி ரெடி ஆகிடும். அடுத்து பாருங்க, மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டியில் ரீசனிங்கில் 6 சாப்டர் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங், டைஸு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், பஸ்ஸல்ஸு, விசுவல் ரீசனிங், நம்பர் சீரீஸ். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 டேஸ்க்கு ஒரு டைட்டில். ஸோ இது 6 சாப்டர் 60 நாள், 70 + 60 130 நாளில் கிட்டத்தட்ட 4 மாதத்தில் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கிடலாம். 4 மாதம் வரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷனாக வச்சுக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியான டைட்டில்லேருந்து போங்க. மேக்ஸை பொறுத்தவரை என்னை எடுத்தோடனே கஷ்டமான டைட்டில் கொடுத்தா உங்களுக்கு புரியாது. அதனால் எளிமையான டைட்டில்லேருந்தே போங்க, தப்பில்லை. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு நான் டெய்லி 2 hours பெர் டே நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஃபுல் டைமர் அப்படின்னா, இல்லை நான் பார்ட் டைமர் அப்படின்னா
ஒரு நாளைக்கு மினிமம் 15 to 20 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும். டெய்லி 15 to 20 கேள்வி பார்ட் டைம். ஃபுல் டைம் அப்படின்னா 2 hours அல்லது 25 கொஸ்டின் பெர் டே. இப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. சூப்பரா மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான் 6 to 10 மேக்ஸ் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு. அது இல்லாமல் கணியன் புக்கு தேவை அப்படின்னா கணியனோட டிஎன்பிஎஸ்சி கணிதம் பாகம் 1 பாகம் 2 அந்த புக்ஸ் இருக்கும். அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு 6 to 10 மேக்ஸ் புக். அதுக்கப்புறம் கணியன் கையேடு டிஎன்பிஎஸ்சி கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வால்யூம் இருக்கும். தேவையான 3 வால்யூம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால், இது தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. எந்த மீடியமோ அந்த மீடியம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் 3 years ப்ரீவியஸ் கொஸ்டின் டைட்டில் வைஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீசனிங் அப்படின்னு வரும்போது சேம் RS அகர்வால் போட்டுப்பாரு. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் இங்கிலீஷ் மீடியம்க்கு, தமிழ் மீடியம் கணியம் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பல்சரி ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு டெய்லி 10 daysக்கு ஒரு டைட்டில், ரீசனிங் பொறுத்தளவுக்கு வேணா 1 week ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் 10 days ஒரு டைட்டில் ரொம்ப ரொம்ப தெளிவாக பாருங்க, தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவு ஃபஸ்ட்டு 4 நெக்ஸ்ட் 4 அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் 4 சாப்டர்ஸ்க்கு டெய்லி 10 hours 3 hours கமிட்மெண்ட் கொடுங்க. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்ல நீங்கள் நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து நிறைய படித்து வச்சிங்கன்னா லாங்குவேஜ் டஃப்பாக வந்தாலும் ஜிஎஸ்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணி உள்ளே போயிடலாம், ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகிடுவீங்க. டெய்லி 3 hours முக்கியமான பேஸ் மெட்டீரியல் 6 to 10 சமூக அறிவியல் புத்தகம் ரொம்ப 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 முக்கியம் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ரைட், சோசியல் சயின்ஸ் புத்தகத்துக்கு தான் நீங்கள் அதிக கமிட்மெண்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் +1 +2 புக்ஸும் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டியில் குரூப் 2 அப்படின்னா ப்ரிலிம்ஸில் 15 கேள்விகள் வரும். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டியில் ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்கள் சொல்லுறது மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக க்ளீனாக மனசில் பயங்கரமாக பதிஞ்சிடும், மிஸ்ஸே ஆகாது. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பாலிட்டிக்கு 10th சிவிக்ஸ் புக்கு ஒரு 3 லெசன்ஸ், மொத்தம் 5 லெசன். அதில் மொதல் 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 லெசன் படிச்சிட்டாலே பாலிட்டி பற்றி ஒரு முழுக்க ஒரு புரிதல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னென்ன லெசன் படிக்கணும், லெசன் நம்பர் வைஸ் நான் கோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 9th to 6th சிவிக்ஸ் பார்ட்டு. குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக 9th to 6th சிவிக்ஸ் பார்ட்டும் படித்தே ஆகணும். ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா லட்சுமிகாந்த் இந்தியன் பாலிட்டி 8th edition இப்போ புதுசாக வந்திருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இதுலேருந்து 20 கேள்வி 4 பார்ட்டாக பிரிச்சிருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, அது தொல்லியல் கண்டுபிடிப்பல், இதுலேருந்து 5 கேள்வி. திருக்குறள் அப்படின்னா ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 5 கொஸ்டின். நீதி கட்சி, திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா, இதுலேருந்து 5 கேள்வி. இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு மொதல் சோர்ஸு நீங்கள் யூனிட் 6க்கு ஸ்கூல் புக்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு புக்கு வைஸ் எந்தெந்த இயல் வைஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் இப்போ ரெஃபரன்ஸ் புக்லேயே வருது. தற்கால தமிழக வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் சாரோட புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பெரியார் 1000, இது பெரியார் சார்ந்த தகவல்கள் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் யூனிட் 6 படிக்கும்போது லாஸ்ட் 5 years ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக பாருங்கள். திருக்குறள் மொதல் விஷயமா 6 to 12 ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறளை படிங்க. அதுக்கப்புறம் அறத்துப்பால் பொருட்பால் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அப்புறம் லாஸ்ட் 5 years திருக்குறள் PYQ, இதை படித்தாலே ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் 10 கேள்வி கேட்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு படிங்க. நிறைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வினாக்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம்க்கு உங்களுக்கு முக்கியமான சோர்ஸ் அரிஹன் GK 2026 மனோகர் பாண்டே எழுதியிருப்பாரு. ₹325 வரும். இது ஆன்லைனில் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் ப்ரைமில் ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த புக்கில் இருந்து என்னென்ன டைட்டில் கவர் ஆகும் அப்படின்னா எக்கானமி கவர் ஆகும், INM சூப்பராக இருக்கும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அது இல்லாமல் சயின்ஸை ஒரே நாளில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மனோகர் பாண்டேவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th எக்கானமி 11th எக்கானமி படித்தே ஆகணும். இதை படிக்காமல் எக்கானமியில் நீங்கள் மார்க் வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் 10th எக்கானமியில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். அது 10th to 6th எக்கானமி. ஸோ ஃபஸ்ட்டு எக்கானமி படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து அரிஹன் புக்கில் மனோகர் பாண்டே கண்டென்ட் படிங்க. அதுக்கப்புறம் 12th புக்கு, 11th புக்கு,
அதுக்கப்புறம் 10th சிக்ஸ்த் புக். இந்த புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் வாங்க. ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னா இந்திய பொருளாதாரம், சேலம்லேருந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஒரு புக்கு போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் எக்கானமியில் ஏகப்பட்ட வினாக்கள் கேட்கப்படும். ஸோ பட்ஜெட் ஸ்பீச் இப்போ நிர்மலா சீதாராமன் அமைச்சர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2026-27க்கான பட்ஜெட், அதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்து பாரத் இயர் புக், இந்திய இயர் புக்கில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். பின்னாடி பிஐபியோட முக்கியமான வாட் இஸ் வாட்டு, ஹூ இஸ் ஹூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். பாரத் இயர் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அடுத்து எக்கனாமிக் சர்வே ஓடுது. அடுத்து பிஐபி வெப்சைட், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ. தமிழ்நாட்டில் எப்படி தமிழரசு செய்தி மக்கள் தொடர்பு துறை இருக்கும், அது மாதிரி அங்கே பிஐபி வெப்சைட் இருக்கும். அதுலேருந்து ஏகப்பட்ட வினாக்கள் வரும். அது எல்லாமே நம்ம கிளாஸில் நடத்துவோம். நெக்ஸ்ட் ஹெச்டிஐ ரிப்போர்ட்டு, அடுத்து நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட்டு, சென்சஸ் ப்ளஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இது மாதிரியான ரிப்போர்ட்ஸை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எக்கானமிக்கு படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி நிர்வாகம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. 10 கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அதில் ஸ்கூல் புக்ஸில் ஒரு 8 லெசன்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். 11th புக்கு, 10th புக்கு, 9th புக்கு. 10th ஜாகிரஃபியில் 2 பாடம் இருக்கும், எக்கானமியில் ஒரு லெசன் இருக்கும். அது நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு 3 லெசன், 11th எக்கானமியில் ஒரு லெசன், 9th ஜாகிரஃபியில் ஒரு லெசன். இந்த 8 லெசனும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்குள்ளே வாங்க. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 ஃபைல் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கணும். தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே, அடுத்து தமிழ்நாடு அரசு இதே கவர்மெண்ட் ரொம்ப கன்னியூ ஆகுது அப்படின்னா 5 ஆண்டு சாதனைகள், அதை படிக்கணும். முக்கியமாக பாலிசி நோட்ஸை பொறுத்தளவுக்கு பள்ளி கல்வித்துறை, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சர்வீஸ். இந்த 4 டைட்டில்ஸ் பார்க்கணும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸோட பாலிசி நோட். இதை முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக்காக நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆசான் புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா வெற்றி அகாடமியோடது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப போதுமானது. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஒரு பிடிஎஃப் வரும், அந்த ஸ்கீம்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்கும், அது சார்ந்தது. நிதி ஆயோக் நிறைய மாநிலங்கள் பட்டியல் வெளியிடுவாங்க, அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு. அடுத்து தமிழரசோட மந்த்லி மேகசின், தமிழரசு மாசம் வரும். லாஸ்ட் 1 இயர்க்கான மேகசின் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான டைட்டில் இதுதான். ஃபர்ஸ்ட் 4 முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் 4ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 5 கேள்வி வரும். 8th 10th 11th 12th இந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ரொம்ப எனஃப். இது இல்லாமல் நான் படிக்கணும், அதிகன் புக்கில் ஹிஸ்ட்ரி பார்ட், அது படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பயங்கரமாக ஹிஸ்ட்ரியில் பயங்கர நாலேஜ் பண்ணா ஸ்பெக்ட்ரம், அந்தளவுக்கு ப்ரிலிம்ஸ் தேவையில்லை, குரூப் 2 போதும். அடுத்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, டாக்டர் கா வெங்கடேசன், அதை ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்கை ரெஃபரன்ஸ் புக்காக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைட்டில் தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. 1 சிந்து சமவெளி நாகரிகம், 2 குப்தர்கள், 3 டெல்லி சுல்தான்கள், 4 முகலாயர்கள். இந்த 4 டைட்டில்ஸை சார்ந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். அது எந்தெந்த புக்கில் இருக்குன்னா 6th புக்கு, 7th புக்கு, 9th புக்கு, 11th புக், அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் வேணும்னா பிரகதீஷ் புக்கு, இல்லைன்னா வெங்கடேசன் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதிகன் ஜிகே 2026 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட்டை படிச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஹிஸ்ட்ரி, அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th புக்கில் ஒரு 7 லெசன் இருக்கும், அதில் மொத்தம் 5 லெசன். அந்த 5 லெசன் படித்தாலே நிறைய கவர் ஆயிடும். அதை தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னா 6th 9th புக்கு வரக்கூடிய ஜாகிரஃபி பார்ட் இது போதும். ஒரு சில மக்கள், பழங்குடியின மக்கள் சார்ந்த புக்குனா 11th 12th இருக்கக்கூடிய பழங்குடியினர் பற்றி தகவல்கள், இதுவே போதுமானது. மக்கள் தொகை, பாப்புலேஷன் சென்சஸ் பற்றி எல்லா தகவலும் டீப்பாக படிச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்தவரை 5 கேள்வி தான், இதுக்கு பெருசாக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம். அப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் கெமிஸ்ட்ரி கொடுங்க. 8th புக்கு, 9th புக்கு, 10th புக்கு அதோடைய கெமிஸ்ட்ரி பார்ட் நம்ம சிலபஸில் என்ன டைட்டில் இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். அமிலங்கள், காரங்கள், உப்புகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், வேதிப்பொருட்கள், இதை மட்டும் படித்தா போதும். அடுத்து பாட்டனி பொறுத்தளவுக்கு டாக்ஸானமி ப்ளஸ் ஜெனட்டிக்ஸு, இதை மட்டும் படித்தா போதும். சுவாலஜியில் ஊட்டச்சத்து, நோய்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் படித்தா போதும். பிசிக்ஸ் படிக்கவே வேண்டாம். படிக்கணும் அப்படின்னா 10th புக்கில் கூடிய பிசிக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு போதுமானது. அதிகன் ஜிகேல சயின்ஸ் பார்ட் இருக்கும், அதை ஒரு ஓட்டிட்டாலே நாம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜெனரல் ஸ்டடீஸ் எம்சிக்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 6 டைப் ஆஃப் எம்சிக்யூ கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல தான் கேட்பாங்க. ஜிஎஸ்ல 1 டைரக்ட் கொஸ்டின், கேள்வி கேட்டு டைரக்டா ஆன்சர் பண்ணுவாங்க, ரைட்.
எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது? ரொம்ப டைரக்டா இருக்கும். 4 ஆப்ஷன் இருப்பாங்க. அது டைரக்ட் மெத்தட். இல்ல அப்படின்னா பொறுத்துக. கீழே ஒரு 4 பொறுத்துக. ஏபிசிடி 1 2 3 4. இது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. இது செகண்ட் ஆப்ஷன். இல்ல அப்படின்னா கூற்று கமா காரணம். ஒரு அசசன் கொடுத்திருப்பாங்க. 2வது ஒரு கூற்று கொடுத்திருப்பாங்க. காரணம் கொடுத்திருப்பாங்க. ரீசன். இதுல எதெல்லாம் சரி? கூற்று கமா காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம். இல்ல அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. இல்ல அப்படின்னா கூற்று தவறு, காரணம் சரி. இல்ல அப்படின்னா இரண்டும் தவறு. இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணுவாங்க. இது அதிகமா பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டில நிறைய வரும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் டைப். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்றுகள்ல வந்து எது சரி எது தவறு, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒன்று தப்பா கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படின்னா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல 3 ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும், 1 தப்பா இருக்கும். இது மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இணைகள், பேரிங் மெத்தட். ஒரு 4 இணைகள் கொடுத்துட்டு அதுல ஒரு இணை மட்டும் தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அல்லது சரியான இணை எதுன்னு கொடுப்பாங்க. இது மாதிரியும் கேட்கலாம். லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில நிறைய கொஸ்டின், ஐஎன்எம் ஹிஸ்டரியில இந்த கால வரிசைப்படுத்துகன்றது அதிகமாக கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அடுத்து ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு டைட்டில் வைஸ் நான் எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜிஎஸ்ல இருக்கக்கூடியது, மேக்ஸில் இருக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து எந்தெந்த புக்கை படிக்கணும், எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் புக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைஸ் எல்லாமே நம்ம இந்த கீழே நம்ம வீடியோலே பிடிஎஃப்ல லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குரூப் 2, நான் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2A 2026 தயாராகிறேன் அப்படின்னா எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்போம். உங்களுக்கான குரூப் 2 2Aக்கான 1 இயர் பேட்ச், இல்லை எனக்கு பேட்ச் தேவையில்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேட்சாக இருக்கட்டும், ஆன்லைன் பேட்சில் 3 பேட்ச் இருக்குது. மார்னிங் பேட்ச், அடுத்து இல்லத்தரசிகள் பேட்ச், அடுத்து ஈவினிங் பேட்ச். இல்லை அப்படின்னா வீக்கெண்ட் பேட்ச், சாட்டர்டே சண்டே ஃபுல் டே வரும். நீங்கள் டைரக்ட் கிளாஸ் அப்படின்னா சென்னை பெரம்பூரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, தேவைன்னா அங்கேயும் வந்து படிச்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா குறிப்பிட்ட சப்ஜெக்ட் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதில் ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பற்றி ஒரு தெளிவாக பார்த்தோம். அடுத்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு எப்படி தயாராகிறது, குரூப் 2A மெயின்ஸ்க்கு எப்படி தயாராகிறது அதை பற்றியும், அடுத்து நான் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் குரூப் 2 2Aக்கு நான் எப்படி தயாராகிறது அதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான ஹிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. தேங்க்யூ.